பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். அது ஒரு அழகான புல்வெளி. அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு ஆறு சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த புல்வெளி பகுதியிலே ஒரு இளைஞன், அவன் ஒரு இளம் துறவி நடந்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பார்த்து அதில் தன்னை மெய்மறந்து நின்று ரசித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் பரதத்தன். சற்று தூரத்திலே ஒரு பசு ஒன்று நிற்பதை பார்க்கிறான். அவன் வேதங்களை எல்லாம் கற்றிருப்பவன். அதனாலே அவனுக்கு அந்த பசு தெய்வீகத்தன்மை உடையது, கோமாதா என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த கோமாதா அங்கே நின்று கொண்டே இருக்கிறது. இந்த பரதத்தன் அதன் அருகிலே சென்று அதற்கு தேவையான அரிய வகை புற்களையும் பழங்களையும் மற்றும் கிடைக்கக்கூடிய காய்கனிகளையும் அதற்கு கொடுக்கிறான். அதுவும் மிகவும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுகிறது. அதற்கு பிறகு அந்த கோமாதா வாய் திறந்து பேசுகிறது. இளைஞனே, நீ யார்? இந்த பகுதியிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு பரதத்தன், என்னுடைய பெயர் பரதத்தன். நான் இளமையிலேயே வேதங்களை எல்லாம் கற்று முடித்திருக்கிறேன். வேதாபியாசம் பயின்றவன். இந்த பகுதி நடந்து வரும்பொழுது இந்த பகுதியின் இந்த இயற்கை சூழ்நிலை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நான் அரசனானால் எப்படி இருக்கும் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் தங்களை பார்த்தேன் என்று சொன்னான். கோமாதா கேட்டது, என்ன, நீ இந்த இடத்துக்கெல்லாம் அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஏன் கோமாதா, நான் ஆசைப்படக்கூடாதா? நான் மன்னனாகக்கூடாதா? நான் வேதங்கள் பயின்றிருந்தாலும் நான் அரசனாகக்கூடாது என்று ஏதாவது தகுதி குறைபாடு இருக்கிறதா என்று கேட்டான். கோமாதா சிரித்தது. பரதத்தா, நீ ஆசைப்படலாம், அது மனித இயல்பு. அது பேராசை ஆகிவிடும் சில சமயங்களில், அதுவும் மனித இயல்பு. ஆனால் விபரீத ஆசையாக அது மாறிவிடக்கூடாது என்று சொன்னது. விபரீத ஆசையா? அது என்றால் என்று கேட்டான் பரதத்தன். நீ வேதங்களை பயின்றிருப்பதால் இந்த மன்னனுடைய அரச சபையிலே சென்று உன்னுடைய திறமைகளெல்லாம் காட்டி இந்த அரச சபையிலே நீ அரசனுக்கு ஒரு மத குருவாக இருந்தால் இது எல்லாவற்றையும் உன்னால் அனுபவிக்க முடியும். ஆனால் நீ அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அப்படி ஆசைப்பட்டால் உனக்கு என்னென்ன துன்பங்கள் நேரும் என்று தெரியுமா? நீ மன்னனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். இந்த மன்னனும் அவனுடைய பெரிய படைகளுடனும் நீ இருந்து போர் புரிய வேண்டியிருக்கும். போரின் முடிவு எத்தகையதாக இருக்கும் என்று உனக்கும் தெரியாது, மன்னனுக்கும் தெரியாது. அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விபரீத ஆசையை விட்டு ஒழித்து நல்ல முறையிலே அரசனை சென்று அவனிடம் உன் திறமைகளை காட்டி மத குருவாகிவிடு என்று சொல்கிறது பசு. அந்த கோமாதா சொன்னவுடன் பரதத்தனுக்கு ஒரு ஆர்வம். தாயே, நீங்கள் சொல்வது மிகவும் சரி, நான் தங்களுடைய அறிவுரைப்படியே நடந்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். நல்ல வேளை, இதை போல ஒருவன் விபரீத ஆசை கொண்ட காரணத்தினாலே தான் மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவி பூலோகத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது என்று கோமாதா சொன்னது. இப்போது பரதத்தனுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. கோமாதா, அந்த கதையை நான் அறிந்தே கிடையாது, எனவே அதை எனக்கு நீங்கள் சொல்வீர்களா என்று பரதத்தன் கேட்கிறான். கோமாதா சொல்கிறது, நான் அந்த கதையை சொல்கிறேன், கவனமாக கேள். இதை கேட்பதன் மூலம் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த கதையை கேட்பவர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால் கவனக்குறைவின்றி முழு கவனத்தையும் இந்த கதையிலே செலுத்தி நீ கேட்பதே ஆனால் நான் உனக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று கோமாதா சொன்னது. பரதத்தனும் சரி என்று சொன்னான். அன்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் பிடித்திருக்குமேயானால்
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று கொடுத்து விடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நம பார்வதி பதையே என்று பதிவிடுங்கள். கோமாதா இப்படி சொன்னவுடன் பரதத்தினம் இந்த கதையை கேட்க ஆர்வமாக அமர்ந்திருக்கிறான். கோமாதா சொன்னது, முன்னொரு காலத்திலே ருரு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் என்று சொன்னாலே உனக்கு தெரியும், மிகவும் பலம் வாய்ந்தவனாக இருப்பான். அவன் பலவிதமான தவங்களையும் வேள்விகளையும் செய்து மிகவும் பலசாலியாக இருந்தான். அவன் 3 உலகங்களுக்கும் சென்று அங்குள்ள தேவர்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், முனிவர்கள், சாதுக்கள் எல்லோரையும் அவன் துன்புறுத்தினான். அதில் அவனுக்கு ஒரு அளவில்லாத ஆனந்தம். இப்படியாக அவன் கொடும் செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவனை பற்றி சிவபெருமானிடத்திலே தேவர்கள் எல்லோரும் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், இவன் சில அபூர்வ வகை வரங்களை வாங்கி வைத்திருப்பதால் அந்த வரங்களின் காலம் முடியும் வரை அவனுடைய இந்த உலகத்திலே உலாவட்டும், அதற்கு பிறகு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கு இடையிலே இந்த ருரு என்ற இந்த அசுரன் எல்லா உலகங்களுக்கும் சென்று காற்றாக என்னென்ன மாய ரூபங்களெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த மாய ரூபங்களெல்லாம் எடுத்து மாய தோற்றங்களை உருவாக்குகிறான். அந்த மாய தோற்றங்களில் மக்களை பயமுறுத்துகிறான். இப்படியாக அவன் காலம் கழித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அவன் மேருமலையின் ஒரு பகுதிக்கு செல்கிறான். அந்த மேருமலை இவன் செல்கின்ற அந்த நேரத்திலே அன்னை பார்வதி தேவி அங்கே குளிப்பதற்காக வருகிறார். வந்திருந்த அன்னை அங்கே இருக்கின்ற அந்த புல்வெளியிலே அமர்ந்து அந்த இயற்கை காட்சியினை ரசித்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். புல்வெளி தரையிலே அமர்ந்திருக்கிறாள். அந்த நேரத்திலே அங்கு வந்த இந்த அசுரன் அன்னையை பார்க்கிறான். அன்னையின் அருட்கண்களை அவன் பார்க்கவில்லை. அருள் ததும்பும் அந்த அன்பு முகத்தை அவன் பார்க்கவில்லை. மாறாக அவனுடைய மனதிலே அன்னையின் அழகு தென்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அழகா பார்வதி தேவி என்று அவன் மனதிலே நினைக்கிறான். இந்த பார்வதி தேவியை நாம் மனம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தை உடனே மனதிலே ஏற்படுத்தி கொள்கிறான். பிறகு அங்கிருந்து வந்து தன் தவம் செய்ய தொடங்குகிறான். சற்று யோசிக்கிறான், யாரிடம் இந்த வரத்தை கேட்பது? நான் பார்வதி தேவியை மனம் செய்ய வேண்டும் என்று யாரிடம் இந்த வரத்தை கேட்பது? சிவபெருமானிடத்தில் கேட்க முடியுமா? முடியாது. திருமாலிடத்தில் கேட்க முடியுமா? அவர் பார்வதிக்கு சகோதரர், அவரிடமும் கேட்க முடியாது. அப்பொழுது எஞ்சி இருப்பது பிரம்மதேவன் மட்டும்தான். எனவே பிரம்மதேவனை நோக்கி இவன் தவம் செய்கிறான். கடுமையான தவம். பிரம்மதேவன் நேரிலே தோன்றி, என்னப்பா ருரு, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நான் பார்வதி தேவியை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பிரம்மதேவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறார். அசுரனே, உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. அதனால்தான் இது போன்ற ஒரு விபரீத ஆசையை உன் மனதிலே உருவாக்கி கொள்கிறாய். நீ அழிந்து விடுவாய். இது போன்ற எண்ணங்களை நீ விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனால் அழிவின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற மனத்தை கொண்ட அந்த அசுரன் கேட்கவில்லை. அப்படி என்றால் பிரம்மதேவரே, அந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். பிரம்மதேவர், அதை என்னால் கொடுக்க இயலாது. அந்த வரம் வேண்டுமானால் நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரிடமே கேள். உங்களுடைய மனைவி எனக்கு வேண்டும் என்று கேள் என்று சொல்கிறார். அப்பொழுதாவது அதில் உள்ள அந்த கேலி துணியை இந்த அசுரன் புரிந்து கொண்டான் இல்லை. இவன் வேறு வரங்களை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். அது என்ன மாதிரியான வரம் என்று கேட்டால், சிவபெருமான் என்னை கொல்லக்கூடாது. சரி, தொலைந்து போ, வைத்துக்கொள் என்று பிரம்மதேவர் கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு தலையை யாராவது வெட்டி வீழ்த்தி விட்டால் நான் திரும்பவும் உயிர் பெற வேண்டும் என்று மற்றொரு வரத்தை கேட்கிறான். அதையும் பிரம்மதேவர் கொடுத்து விட்டார். மூன்றாவதாக, எனக்கு எதிர் நிற்பவர்களுடைய பலத்தை விட நான் அதிக பலசாலியாக விளங்க வேண்டும் என்று இன்னொரு வரத்தையும் கேட்கிறான். அதையும் பிரம்மதேவர் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். இப்போது இந்த அசுரன் என்ன செய்கிறான் என்றால், சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். கடுமையான தவம். தவம் முயற்சி என்று சொல்வார்களே, அதுபோல் ஒரு மிகப்பெரிய முயற்சியிலே அந்த தவத்தில் ஈடுபடுகிறான்.
ஆலவாய் அண்ணலுக்கு தெரியாததா இவன் எதற்காக தவம் இருக்கிறான் என்று சிவபெருமான் கீழே வரவில்லை. இவன் தன்னுடைய தவத்தை இன்னும் கூடுதலாக ஆக்குகிறான். தவத்தின் தன்மையை எப்படி என்றால், மூச்சை அடக்கி சுவாசத்தை உள்நிறுத்தி தன் உடலின் உள்ள வெப்பத்தை எல்லாம் வெளியேற்றி அப்படிப்பட்ட ஒரு கடும் தவத்தை இவன் இருக்கிறான். அந்த வெப்பமானது இவன் உடலில் இருந்து வெளியேறுகின்ற அந்த வெப்பமானது மண்ணுலகை தாக்குகிறது, விண்ணுலகுக்கும் செல்கிறது. விண்ணுலகிலே கைலாயத்தையும் சென்று அடைகிறது இந்த வெப்பம். கைலாயத்திலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி கேட்கிறார் சிவபெருமானிடத்திலே, ஈசரே, இது என்ன கைலாயம் இவ்வளவு வெம்மையாக இருக்கிறது, என்ன காரணம், தங்களுக்கு தெரியாததா, சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார், பூலோகத்திலே ருரு என்கின்ற ஒரு அசுரன் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். நான் அவனிடத்தில் செல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த வெப்பம் நம்மை சூழுகிறது என்று சொல்கிறார். பார்வதி தேவி சிரித்து கொண்டே கேட்கிறார், நீங்கள் தான் அசுரர்கள் எந்த வரம் கேட்டாலும் ஓடிச் சென்று முதலில் கொடுத்து விடுவீர்களே, பின்பு என்ன தயக்கம், அவனுக்கு சென்று அவன் கேட்கின்ற வரத்தை கொடுக்க வேண்டியது தானே என்று அன்னை கேட்கிறாள். சிவபெருமான் சிரித்து கொண்டே சொன்னார், அந்த வரத்தை என்னால் கொடுக்க இயலாது தேவி, அவன் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்க காத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதை கேட்டவுடன் பார்வதி தேவிக்கு அப்படி ஒரு கோபம். அப்படி என்றால் அவனை நீங்கள் அழித்து விட வேண்டியதுதானே, ஏன் இத்தனை காலம் அவனை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான் சொல்லுகிறார், என்னால் அவனை அழிக்க முடியாது, நான் அவனை கொல்லக்கூடாது என்று பிரம்மதேவரிடம் அவன் வரம் வாங்கியிருக்கிறான் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். அதை கேட்ட பார்வதி தேவி சினந்து தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கிறார். அப்படி என்றால் அவனை நானே சென்று அழைத்து வருகிறேன் என்று கிளம்புகிறார். சிவபெருமான் சொன்னார், இதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீ சென்று வா, என்னுடைய ஆசி உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று பார்வதி தேவியை ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறார். கைலாயத்திலிருந்து பார்வதி தேவி பூலோகத்திற்கு இறங்கி வருகிறார். பயங்கரமான கோபத்துடன் அவரோட உடலெல்லாம் தகிக்கிறது, உடலெல்லாம் வெப்பம். கீழே இறங்கி வருகின்ற பொழுது பார்க்கின்ற பார்வையிலே பச்சை மரங்கள் கூட பற்றி எரிகின்றன. அப்படிப்பட்ட ஒரு உக்கிரமான பார்வை. கீழே இறங்கி வந்த பார்வதி தேவி முதலில் பார்ப்பது ஒரு சிங்கத்தை பார்க்கிறார். அந்த சிங்கமானது ஒரு பசுவும் அதனுடைய கன்றும் அமைதியாக உணவு உண்டு கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இந்த சிங்கமானது அந்த தாய் பசுவை கொல்ல பாய்கிறது. அதை பார்த்தவுடன் தேவிக்கு கோபம் வந்து அந்த சிங்கத்தை கொன்று விடுகிறார். கொன்றுவிட்டு அதனுடைய தோலை உரித்து தன்னுடைய மேலாடையாக அணிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு ஒரு யானை அது மதம் பிடித்து வயல்வெளிகளையெல்லாம் நாசம் செய்து கொண்டிருக்கிறது. நேரில் எதிர்படும் மக்களை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது. பார்வதி தேவிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்து அந்த யானையையும் கொன்று அதனுடைய தோலையும் தன்னுடைய மேலே போர்த்து கொள்கிறார். இந்த இறந்து போன சிங்கத்தையும் யானையினுடைய இரத்தத்தையும் தன் உடலெல்லாம் பூசிக்கொண்டு தான் ஒரு அரக்கி போன்ற ஒரு தோற்றத்தை எடுக்கிறார். மிகவும் பயங்கரமான ஒரு தோற்றமாக இருக்கிறது. அந்த தோற்றத்துடனே இந்த அசுரன் முன்னால் போய் சென்று அசுரனை பாதத்திற்கு இழுக்கிறார். டே அசுரா, அற்ப பதரே, நான் தான் பார்வதி தேவி, என்னையாடா திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து தவம் செய்கிறாய், விபரீத ஆசை கொண்ட முட்டாள் பயலை என்று கடினமாக திட்டுகிறார். அசுரன் கண் வெடித்து பார்க்கிறான். தவத்திலிருந்து எதிரே அரக்கி உருவத்திலே பார்வதி தேவி நிற்கிறார். அவன் சிரித்து கொண்டே சொல்கிறான், யார் நீ, நீயா பார்வதி? என்னுடைய பார்வதி எவ்வளோ அழகாக இருப்பாள் தெரியுமா? நீ ஒரு அரக்கி, ஒரு யட்சினி, என்னை ஏமாற்றி என்னுடைய தவத்தை கலைப்பதற்காக வந்திருக்கிறாய். இங்கிருந்து விலகிவிடு, சென்று விடு, இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். பார்வதி தேவி பயங்கரமாக சிரிக்கிறார். சிரித்துவிட்டு, என்னை நீ கொல்வாயா, உன்னால் முடியுமா என்று கேட்டவுடன் அசுரனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அங்கிருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அன்னையின் மீது எறிகிறான். அன்னை அதை சர்வசாதாரணமாக தன்னுடைய கைகளால் தடுத்து நிறுத்துகிறாள். அதை பார்த்தவுடன் இந்த அசுரனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அன்னையுடன் போர் புரிய தொடங்குகிறான். இருவருக்குமான போர் மிகவும் உக்கிரமான நிலையை நடைபெறுகிறது.
இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மரங்களையும் பாறைகளையும் மலைகளையும் தூக்கி எறிகின்றார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல என்பது போல அந்த கடும் சண்டையானது நீடிக்கிறது. கடைசியிலே உக்கிரத்தின் உச்சத்தில் நிற்கக்கூடிய அன்னை தன்னுடைய வாளால் அந்த அசுரனின் தலையை வெட்டி எடுக்கிறார். அசுரன் கீழே விழுகிறான். ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற்று அறிகிறான். ஏனென்றால் அவன் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் அல்லவா, உயிர் பெற்று வந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, அவனிடமிருந்து பல மாய தோற்றங்களில் அசுரர்கள் உருவாகி அன்னையை நோக்கி ஓடி வருகிறார்கள். அன்னை பார்க்கிறாள், சிரிக்கிறாள். உக்கிரமான சிரிப்பு, பயங்கரமான கோபத்துடன் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பொலியானது அண்ட சராசரங்களையும் நடுங்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பில் இருந்து ஆயிரக்கணக்கான சண்டிகைகள் உருவாகிறார்கள். அந்த சண்டிகைகள் எல்லோரும் இந்த அசுரர்களை நோக்கி சென்று அவர்களை கொன்று குமிக்கிறார்கள். இப்பொழுது இந்த அசுரனுக்கு பயம் வந்து விடுகிறது. இவன் எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா? தேவி இவ்வளவு கோபத்துடன் இருக்கிறாரே, இவரிடமிருந்து சண்டையிடுவது என்பது இயலாத காரியம் என்று அவன் மனதில் எண்ணி ஓடி ஒளிந்து கொள்வதற்காக 3 உலகங்களிலும் ஏதாவது ஒரு இடத்திலே ஒளிந்து கொள்ளலாம் என்று 3 உலகத்திற்கும் மாறி மாறி ஓடுகிறார். அதை கண்ட அன்னை தன்னுடைய உருவத்தை பல மடங்காக உயர்த்துகிறாள். வானுக்கும் பூமிக்குமாக நிற்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம். அந்த அவதாரத்திற்கு பெயர் சண்டிகை அவதாரம். அந்த சண்டிகை அவதாரத்தை எடுத்து அன்னை பார்வதி நிற்கின்ற பொழுது இவன் எங்கும் சென்று ஒளிய முடியவில்லை. கடைசியில் தேவியின் பிடியில் அவன் அகப்படுகிறான். அவனை கொன்று அவனுடைய தலையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு தேவி ஆக்ரோஷத்துடன் அப்படியே மேலே கைலாயத்திற்கு செல்கிறாள். சிவபெருமான் இடத்திலே சென்று நிற்கிறார். சிவபெருமான் பார்வதி தேவி இந்த தோற்றத்தை கண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் மயங்கி போய் நிற்கிறார். அப்பொழுது தேவர்கள், இந்திராதி தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி எல்லோரும் அங்கே கூடியிருந்து அன்னையின் கோபத்தை தணிப்பதற்காக அன்னையை துதிக்கின்றனர். அன்னையே, தாங்கள் இந்த உருவத்தை நீக்கி தங்களுடைய பழைய உருவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டதனால் அவருடைய பிரார்த்தனையில் மகிழ்ந்து போய் அன்னை தனது பழைய நிலைக்கு திரும்புகிறார். அன்னை அணிந்திருந்த அந்த யானை தோலையும் சிங்கத்தின் தோலையும் சிவபெருமான் தன்னுடைய உடலிலே அணிந்து கொள்கிறார். அந்த இறந்து போன அசுரனை தன்னுடைய காலால் ஓங்கி எட்டி உதைத்த நிலையில் அந்த உடலானது பாதாள லோகத்திற்கும் கீழே சென்று பதிந்து விட்டது. இப்படியாக இந்த சண்டிகை அவதாரம் நிகழ்ந்தது என்று சொல்லி கோமாதா சொல்கிறது. அப்போது கோமாதா கேட்டது, மனிதனுக்கு அல்லது அசுரனுக்கு ஆசை ஏற்படலாம், அது பேராசையாக கூட மாறிவிடலாம். அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவு என்பது மிகவும் சிறிதானதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசை விபரீத ஆசையாக மாறும் பொழுது அவன் அழிவு காலத்தை தொட்டுவிட்டான் என்று பொருள். இதை உணர்ந்து கொண்டாயா பரதத்தா என்று கேட்டது. பரதத்தன், இதை நான் உணர்ந்து கொண்டேன் தாயே, இனிமேல் தங்கள் அறிவுரைப்படியே நடப்பேன், எந்த விதமான ஆசைகளுக்கும் என் மனதிலே இடம் இருக்காது என்று சொல்லி கோமாதாவை வணங்கி விடைபெறுகிறான். அன்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம பார்வதி பதையே என்று பதிவிடுங்கள். அப்படி பதிவிடும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் உங்களுக்கு சக்தியானவள் துணை இருப்பாள். அந்த செயலை செய்யும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.